வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனினா எங்க ஹோஸ்ட் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் முழுக்கவே நம்ம கியோஷியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நகர்த்திருக்கோம். இந்த எபிசோட்ல நம்ம ஆங் டீம் வந்து கியோஷி தீவுக்கு போறது மட்டும் இல்லாம கியோஷியாகவே நம்ம ஆங் மாறி இருப்பாரு. அனிமேஷன் ஷோல இருக்க அந்த கியோஷி ஐலாண்ட் அண்ட் த அவதார் டே அப்படின்னு சொல்ல போற 2 எபிசோட தான் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இந்த எபிசோட பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கியோஷியை நம்ம பவர்ஃபுல்லாவே காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சோ எத்தனை பேர் இந்த எபிசோட பாத்தீங்கன்னு சொல்லி தாசமா இருக்க மேக்கல காம் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த முழு பிரேக் டவுனை ஆரம்பிச்சிடலாம். போன முறை நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்கோ அவருடைய அந்த ஷிப்ல அடைச்சு வச்சிருக்க அந்த சமயத்தில் ஆங் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஜூக்கோ கிட்ட இருக்க அந்த அவதார் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி போட்டு கிளம்பியிருப்பாரு. 3 வருஷங்கள் கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருக்க எல்லா நாலேஜுமே ஆங் அசால்ட்டா தூக்கி போனதை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் ஜூக்கோக்கு செம்ம கண்டாகி என் புக்கை எப்படி அவன் ஆட்டிய போடலாம்னு சொல்லி அவன் மொத்த ரூமையுமே பார்த்தீங்கன்னா தலையில பொருட்டி போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம ஐரோ, நீ எதுக்கு அந்த புக்கை தேடிட்டு இருக்க? அந்த புக்ல வந்து பழைய அவதார்ஸ் தான் இருக்காங்க. இப்போதைக்கு நீ தேட போறது புது அவதார். அந்த அவதார் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரிஞ்சாலே போதும், அவன் அசால்ட்டா பிடிச்சிடலாம். பழைய புக்கெல்லாம் கவலையை விடு, அவனை நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது ஜூக்கோவுமே ஆப்வியஸா அந்த ஆங்க பிடிக்கிறத ஃபோக்கஸ் பண்றாரு. சோ இந்த ஷாட்ல நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூக்கோவோட மொத்த ரூமுமே ஒரு வித்தியாசமான இந்த டிராகன் ஸ்கேல் டிசைன்ல பண்ணிருக்காங்க. அதாவது டிராகன் உடம்புல இருக்க அந்த செதில் போல அவர் ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் செதில்கள் இருக்கு. ஆப்வியஸா டிராகனுக்கும் ஃபயர் நேஷனுக்கும் நிறையவே லிங்க் இருக்கு. அதை மேபி ரெஃபரன்ஸ் பண்றாங்களே என்னமோ. அண்ட் இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜூக்கோ அவங்க அப்பா ஓசாயோட போட்டோ தான் லைக் சாமி மாதிரி அதுக்கு தீபாவளி ஏற்றி வச்சு காட்டிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை சாமி மாதிரி கும்பிடுறாரா டவுட்டா தான் இருக்கு. பட் ஜூக்கோ சமகான்ல இருக்கான். பட் அந்த புக் இப்போதைக்கு ஆப்வியஸா ஆங் கிட்ட மாட்டிருக்கும் போது ஆங் அந்த புக்ல இருக்க முக்கியமா கியோஷியை நோட் பண்றாங்க. கியோஷி சம பவர்ஃபுல்லான அவதார் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கதுமே தாண்டி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைன்ஸ், இந்த அவதார் ஸ்ட்ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரைன்ஸுக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸா இப்போதைக்கு நம்ம ஆங் ஏர் பெண்டிங்ல கில்லாடியா இருந்தாலும் மற்ற 3 பெண்டிங்குமே கத்துக்கிட்டானுல. ஸோ அதனால அடுத்த டார்கெட்டா நம்ம கியோஷி தீவுக்கு போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சதன் டெம்பிள்ல இருக்க மோமோ கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மோமோவோட அந்த கேரக்டர் டிசைனும் அவருடைய அந்த விஎஃப்எக்ஸும் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது மோமோ, அப்பா அண்ட் நம்ம ஆங் இவங்க 3 பேரும் தான் அந்த சதன் ஏர் டெம்பிள்ல இருந்து கடைசியா உயிரோட இருக்கவங்க. இவங்க 3 பேருக்கும் அவ்வளவு அமேசிங்கான ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனா அந்த பாண்டிங்கை இந்த சீரீஸ்ல எங்கேயுமே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. பட் அதை தாண்டி அந்த மோமோட டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸா நம்ம சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா மோமோ பார்த்தேன், நீ சிக்கன் மாதிரி டேஸ்டா இருப்பியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் செஞ்சிருப்பாரு. ஆரம்பத்துல மோமோக்கும் சாக்காவும் ஒத்து வராது. அதை கூட ஓரளவுக்கு டீசெண்டா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அடுத்து எங்க போகணும்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம ஆங் வந்து பார்த்தா அதுக்கு ரெடி ஆகிறான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அவனுடைய மென்டார் கியாட்சோவுக்கு தனி இறுதி அஞ்சலி செலுத்துறான். ஸோ நீங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுறேன். எனக்கு தேவையானப்போ நீங்க இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு தேவையானப்போ என்னால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் அழவும் செய்யறான். சீரிஸ் முழுக்கவே நம்ம ஆங்க ஒரு அழுகுனி பயில தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னு பொருளுங்க. இந்த இடத்துல நம்ம சாக்கா வந்து பார்த்தா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாராவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. பட் கட்டாராவுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மிக முக்கியமா வாட்டர் பெண்டிங்க கத்துக்கணுங்கிற ஒரு தனி எண்ணம் இருக்கு. அந்த வகையில நம்ம மோமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டாராவ் பேக்குள்ள இருந்த சாப்பாடு எடுக்கும்போது அது கூடவே இவளுடைய கிராண்ட் பாட்டி வந்து ஒரு வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரோலுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரோலும் போன எபிசோட்ல வந்து அந்த ஆப்பா விசில், இது ரெண்டுமே ஆக்சுவலா பைரட்ஸ் எபிசோட்ல வர வேண்டியது. அந்த பைரட்ஸ் எபிசோட கம்ப்ளீட்டா வலிச்சு தொடச்சு தூக்கி போட்டாங்க போல. அதனால வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரோல கிராண்டே கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் கத்தாரா தன்னுடைய வித்தையை கொஞ்சம் கொஞ்சமா மிருகத்தை ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல சதன் ஏர் டெம்பிளுக்கு ஒரு சின்ன குட் பை சொல்லிட்டு ஆங் கத்தாரா சாக்கா அங்கிருந்து கிளம்பி கியோஷி தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சூக்கோ அண்ட் ஐரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு துறைமுகத்துக்கு வராங்க. அந்த துறைமுகத்தோட கமாண்டரா இருக்கவர் தான் ஜியாவ். இங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதாங்கிறத பாக்குறதுமே தாண்டி அவங்களுக்கு தேவையான மேப்பையுமே வாங்க தான் வந்திருப்பாங்க. அதாவது நேவிகேஷன் மேப். நம்ம அங்கிள் ஐரோ இங்க அவர் கூட்டிட்டு வந்த விஷயம் நம்ம ஜூகோக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ மீன் அவதார கண்டுபிடிச்சவங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா ஜூகோ மட்டும் இல்லாம மொத்த ஃபயர் நேஷனே அவதார துரத்த ஆரம்பிக்கும். ஸோ ஜூகோ பிடிச்சா மட்டும் தான் அவன் திரும்ப ஃபயர் நேஷனுக்குள்ளே போவான். அதனால தனிமையில இருக்கணும் தான் ஜூகோ நினைக்கிறாப்ல. பட் அங்கிள் ஐரோவுக்கு பசிக்கும்ல, சாப்பிட வேணாமா? இதுவுமே பைரேட் ஸ்டோரியினுக்குள்ள வரதான் அதை மாத்தி அமைச்சிருக்காங்க. டைரக்டா அந்த கமாண்டர் கிட்டே போய் எங்களுக்கு இந்த நேவிகேஷன் சார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்க ஜாவுக்கு என்னமோ தப்பா நடக்கிறது புரிய வருது. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அங்கிள் ஐரோ அண்ட் ஜூக்கோவை அனுப்பி வச்சுட்டு இவங்க எதை தேடி வந்திருக்காங்க, எதை தேடி போக போறாங்கன்னு சொல்லி அவங்க குருவை அடிச்சு மிரட்டி சில இன்ஃபர்மேஷனா கறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில ஜாவுக்கு ஜூக்கோ ஆப்வியஸா நம்ம அவதார கண்டுபிடிச்ச விஷயம் தெரிய வருது. ஸோ அவதார அவன் தேடிட்டு இருக்கானா, அதை நாமளும் தேட ஆரம்பிப்போம் அப்படிங்கிற தாட்ல நம்ம ஜா வந்து பார்த்தோன்னா அவதார தேடி ஒரு பிளான் போடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஆங் கத்தாரா அண்ட் சாக்கா 3 பேருமே கியோஷி தீவை நோக்கி வந்துடுறாங்க. அண்ட் டைரக்டா 3 பேருமே அந்த அவதார் கியோஷியோட ஸ்ட்ரெயின் முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. அனிமேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காகலாம் நம்ம அவதார் ஆங் வந்திருக்க மாட்டாரு. ஜஸ்ட் அங்க இருக்க அந்த மீனை சும்மா அந்த ஜாலியா ரைட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அந்த ஸ்டோரி அப்படியே மாத்தி அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெயினை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கியோஷி வாரியர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்படுது. அவங்க நம்ம கத்தாரா அண்ட் சாக்கா 2 பேருமே கட்டி போட்டு நீங்க தேவையில்லாம எங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஸ்ட்ரெயின்ல லைட் அடிக்குது. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே நம்ம ஆங் தான் அவதாருங்கிற உண்மையே தெரிய வருது. ஸோ ஆங் தான் அவதாருன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் இருக்க அந்த கியோஷி தீவுல இருக்கவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த தீவுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்க ஒரு ஓரமா உட்கார வச்சு ஏன் இங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தீவு தனிமையில தான் இருக்கணும், வெளி உலகத்துல இருந்து யாருமே வரக்கூடாது
அப்படிங்கிற டாபிக்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியுது சூக்கியோட அம்மா தான் இந்த மொத்த இடத்தோட லீடா இருக்க மாதிரியும் காமிக்கப்படுது. அனிமேஷன்ல இருக்க அவதார் டேல இருக்க சில எலிமெண்ட்ஸ் அப்படியே தூக்கி இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து டெக்னிக்கலா நம்ம ஆங்க வெறுப்பாங்க. ஆங்க மட்டும் இல்ல எல்லா அவதார்ஸுமே பத்தினா வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்க இருக்க நம்ம இந்த சூக்கியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆங்க வெறுக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஆங்க வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ நான் கியோஷி கிட்ட பேசிட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சூக்கியோட அம்மா உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவதார் ஆங்குக்கே டைம் கொடுக்குறாங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது கியோஷியோட ஒரு அவதாரம் தான் அவதார் ஆங். கியோஷி தீவுக்குள்ள அவதாரே உள்ள விடலன்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல. லைக் இவங்க வந்து கியோஷியை கும்பிட்டு இருக்காங்க, அவளுடைய ஒரு அவதாரா இருக்க நம்ம ஆங்க வந்து லைக் அவங்க எடுத்துரிச்சு பேசுறாங்க. லாஜிக்கே இடிக்குதுல. ஏன்னா அவங்க சூஸ் பண்ண எபிசோட்ஸ் அப்படி ஒரு எபிசோட்ல கியோஷி தீவுல இருக்கவங்க எல்லாருமே அந்த அவதார்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு எபிசோட் அவதார் டேல கியோஷி எல்லாருமே வெறுப்பாங்க. ரெண்டுமே லைக் நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி எதிரும் புதிருமா இருக்க 2 முக்கியமான எபிசோட அவங்க ஒரே எபிசோட்ல மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த எபிசோட் சுத்தமா ஒட்டாம லைக் சிங்க் ஆகாம இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ நம்ம சூக்கி வந்து பார்த்தோன்னா சாக்காவை பார்த்தோன்னா லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாக்கா வந்து ட்ரெஸ் இல்லாம பாக்குறதையும் ஒரு மாதிரி வியர்டா தான் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி தான் இருந்துச்சு கிரிஞ்சா. இந்த இடத்துல கியோஷி மக்கள் ஆப்வியஸா இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு விருந்து படையல் வந்து போட்டு கொடுக்க எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அங்க இருக்க கியோஷி தீவுல இருக்க சின்ன பசங்க நீ உண்மையாவே ஏர் பெண்டராப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க நம்ம ஆங்கு சின்ன பையன் தானே தன்னுடைய ஏர் பெண்டிங் வித்தைகள்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறான். முக்கியமா இந்த ஷாட்ல அடிக்க பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி தெரியும். இந்த வித்தியை உருவாக்குனதே ஆங் தான். இவன் டேரக்டா போய் சிலையில மோதுறால அது எக்ஸாக்ட்லி அனிமேட்டட் சீரிஸோட ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான சீன். ஸோ அதாவது அப்படியே ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சீரிஸ்ல வேற எங்கேயுமே நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கூட்டர் நமதே தெரியாது. நம்ம ஆங் அவன் உருவாக்கின அந்த வித்தியா இருக்க அந்த காரணத்தினால நிறைய இடங்கள்ல ஆங் ஏர் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த சீரிஸ்ல எங்கேயுமே பெருசா ஆங் ஏர் ஸ்கூட்டர் ஓட்டுன மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஒரு ஈஸ்டருக்கு இங்க பிரசன்ட் பண்ணிருக்கும் போது ஃபீல் ஆகுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கட்டாரா ஒரு ஓரமா தான் கிட்ட இருக்க இந்த ஸ்க்ரோலை வச்சு வாட்டர் மீட்டிங் பண்ண கத்துருப்பான். முக்கியமா புஷ் அண்ட் புல் அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மாதிரி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த தண்ணீரை இழுத்து தள்ளுறது அனிமேஷன்லயுமே ஆங்குக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற வித்தியா இதுதான் இருக்கும். பட் ஆங் வந்து பார்த்தா அதை ஈஸியா கத்துப்பான். அதுவே நம்ம கத்தாராவுக்கு சம காண்ட கிளப்பி விட்டுரும். அந்த ஒரு விஷயம் இங்க எங்கேயுமே காமிக்கவே படல. நம்ம ஆங் இந்த சீரிஸ்ல எங்கேயுமே வாட்டர் பெண்டிங்கே பண்ணல. ஜஸ்ட் இந்த வாட்டரை தெளிச்சு விளையாடுறதுலாம் வாட்டர் பெண்டிங் கணக்கில் வராது. இந்த இடத்துல புஷ் அண்ட் புல் டெக்னிக்கை கூட நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணவே இல்லைங்க. ஜஸ்ட் அதை கடந்து போயிடுறாரு. ஏன்னா புரியல. ஆனா இந்த சீசன் பேரை மட்டும் வாட்டர்னு வச்சிருக்காங்க. யாரா நீங்க? சாக்கா வந்து அந்த இடத்துல தன்னுடைய அந்த பூமராங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சூக்கி வந்து ஆப்வியஸாக தாங்கிட்ட இருக்க அந்த வித்தியை காமிச்சு இந்த பக்கம் சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா லைக் விருப்பத்தை அமைச்சு விட்டுருவான். ஸோ அது வந்து அனிமேஷனில் கொஞ்சம் லைக் ரொம்ப டீக்ரேடிங்காக இருக்கும். மற்றவங்க முன்னாடி 4-5 பேர் முன்னாடி நம்ம சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அமைச்சிருவான். அதுக்கப்புறம் சாக்கா என்னோட ஒரு திறமசாலியாக இருக்கா, இவ இருக்க அந்த திறமையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே அர்ப்பணிச்சு சூக்கி கிட்ட அந்த கியோஷி வேஷெல்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் போயிருக்கும். அது சூப்பராக இருக்கும். அதை இந்த இடத்துல அப்படியே மாற்றி ரொம்ப லைக் ஆக்வர்டாக வந்து இந்த பக்கம் சாக்கா அண்ட் சூக்கிக்குள்ள இருக்க அந்த சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சாக்காவை செக்ஸிஸ்டா காமிக்காதது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அது அவருடைய முக்கியமான கேரக்டர் ட்ரைட். அது இல்லாதப்போ சாக்கா வந்து இந்த சீரிஸ் முழுக்கவே ஆக்வர்டா தாங்க இருக்காரு. ஸோ சூக்கி வந்து லைட்டா இந்த பக்கம் ஓரமா நம்ம சாக்காவுக்கு தனியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். சாக்கா வந்து கொஞ்சம் ஈஸியா கத்துக்கக்கூடிய ஆள் தான். பட் இருந்தாலும் இந்த ட்ரைனிங்லாம் பார்க்கும்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எங்கேயாவது மாறி வந்துட்டோமாடாங்கிற ஒரு ஃபீல் வரதாங்க செஞ்சது. யாரை டார்கெட் பண்ணி இந்த சீரிஸ் எடுக்கிறோங்கிற தாட்டே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க போல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு சீரிஸ் வேணுங்கிற தாட்ல அவதாரை வந்து அப்படி மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாற மாட்டேங்குது. மாறாது. நெட்ஃபிளிக்ஸ் தான் மாறணும். சீசன் 2லாம் கொஞ்சம் ஹியூமரை கலந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆங் வந்து கியோஷி என்ன மாதிரி வளர்ந்துருக்கா, அவளுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருப்பாரு. நம்ம கட்டாரா அந்த கியோஷி பத்தின ஒரு புக்ல இவ ஒரு ஏழையின் விவசாயின் மகளா தான் இருந்திருக்கா. இவ அவதாரம் தெரியறதுக்கு முன்னாடி காசு அதிகமா இருக்க ஒரு வெல்த்தியான ஃபேமிலி கீழே வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பவர்ஃபுல்லா அவதாராவே மாறி இருக்காங்கிற அந்த உண்மைகளை வந்து சொல்றான். ஸோ இது எல்லாமே அந்த சீசன் 1 முடிஞ்சிட்ட அப்புறம் தனியா அந்த கியோஷிக்காகவே 2 புக் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தான் கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ். அதை இப்போதைக்கு சீசன் 1லயே ஆட் பண்ணது நல்ல விஷயம் தான். பட் இவ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா அப்படின்னு சொல்லி கேட்க கட்டாரா அதே புக்குள்ள பாஸ்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட எல்லா அவதார்ஸோட அந்த ஸ்பிரிட்ஸும் தற்போதைக்கு இருக்க அவதாருக்குள்ள இருக்கதான் செய்யும். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க பழைய அவதார் கிட்டே கேள்வி கேட்கலாம். அவங்களே வந்து உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆங்குக்குமே நம்ம ஏன் கியோஷியை கான்டாக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுமே வருது. ஸோ அவர் உடனே அங்கே கிளம்பி கியோஷோட ஸ்டைன் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஜாவ் இப்போதைக்கு அவதார் உயிரோட இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்றாரு. மிக முக்கியமா அந்த கியோஷி தீவு பக்கம் பறக்கிற பசுமட்டை யாரோ பார்த்ததா சொல்றாங்க. அதை நூல் பிடிச்சி அப்படியே கியோஷி தீவுக்கே போய் பார்த்தலான்னு ஜாவ் அவருடைய அடியாட்களை ஏத்துக்கிட்டு இப்போதைக்கு அங்கிருந்து கிளம்பி கியோஷி தீவுக்கு போறாரு. அடுத்த நாள் நம்ம ஜூகோ ஜாவோட அந்த கப்பல் இல்லாததை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் தான் அவங்க கியோஷி தீவுக்கு போற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. உடனே தன்னுடைய கப்பலை எடுத்துக்கிட்டு அவர் போறதுக்கு முன்னாடியே
ஜாவோட கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கியோஷி தீவை ரீச் பண்ணிடுது. நம்ம லேட்டாக வந்துட்டோம் அங்கிள், அவன் நம்மளுக்கு முன்னாடி போய் அவதார பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூக்கு கவலைப்பட அந்த இடத்துல ஐரோ செம்ம வயசு ஒரு ஐடியா சொல்வார். ஐ மீன் இவன் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கான். நம்ம தான் அவதார தேடி வந்திருக்கோம், முக்கியமாக அந்த ஸ்ட்ரெயின் இருக்க இடத்துல அவதார் இருக்கலாம் தானே, நீ முதல்ல அங்கே போன்னு சொல்லி ஜூக்கோவை அந்த பக்கம் வழி அனுப்பி வைக்க இப்போதைக்கு ஜூக்கோ அந்த அவதார் ஸ்ட்ரெயினை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம ஆங் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. தியானத்தின் மூலியமா இப்போதைக்கு நம்ம ஊர்ல இருந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கே ஆங் போயிடுறாரு. ஸோ ஆங் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அவதாரா கியோஷி தான் இருக்காங்க லைவ் ஆக்ஷன்ல. பட் அனிமேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம அவதார கான்டாக்ட் பண்ற மாதிரி தெரிய வரும். ஏன்னா இப்போதைக்கு நடக்கிற இவ்வளவு பெரிய போருக்கு காரணமே ரோக்கு தான். அதனால இந்த போரை தடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே ரோக்கு தான் பண்ற மாதிரி காமிக்கப்படும். அந்த ஒரு ரோலை நம்ம கியோஷிக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. ஏன்னு புரியல. மேபி லைக் 2 அவதாரை வந்து மேலாவே காமிக்க கூடாது, ஒரு அவதார ஃபீமேலா காமிக்கணுங்கிற டாபிக்ல கூட இப்படி பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம ஆங்கு கியோஷியை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. நம்மளுக்கும் ஷாக் தான், பிகாஸ் கியோஷி செம்ம ஹைட்டா இருக்காங்க. கியோஷி ஒரு பயங்கரமான வாரியருங்க. கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் அவங்க உயிரோட இருந்ததா தெரியுது. செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு லீட் அவங்க. மற்ற அவதாச காட்டிலும் செம்ம ரூத்லெஸ்ஸான அவதார் தான் நம்ம கியோஷி. அந்த வகையில் கியோஷி கிட்ட என்ன மாதிரி இந்த போரை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்க, கியோஷி நீ ஒரு ஜென்ரலா இருக்கணும், ஒரு ஆர்மி மாதிரி நீ டிசிப்ளினோட போர் செய்யணும். ஸோ அவதார இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறதுமே தாண்டி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு சொல்லி லைக் ஒரு மிலிட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஆங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கே ஒரு குட்டி பையன், செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர். அவங்ககிட்ட மிலிட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விழிப்பதுக்கு நிற்கிறான். ஆல்சோ இவ்வளோ நாள் நீ வந்து அவதாரா இல்லாமல் போயிட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய பொறுப்புகளை நீ சரியாக பண்ணணும், அதுவும் தனியாக பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து உன்னுடைய ஆபத்தில் சிக்க வைக்காத, எல்லாத்தையுமே நீ தனியாக பண்ணுன்னு சொல்லி எல்லா எபிசோட்லையுமே பார்க்குற எல்லா அவதாருமே நம்ம ஆங்க தனியாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஏன்னு புரியல. அதுவும் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வேறு இந்த இடத்துல நம்ம கியோஷி பண்ணுவாங்க. அதாவது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. லிட்ரலாக இந்த ஃபியூச்சரில் என்ன நடக்க போதுங்கிற ஒரு விஷனை இந்த இடத்துல நம்ம கியோஷி ஆங்குக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது. நார்தர்ன் வாட்டர் ட்ரைபை அட்டாக் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு விஷனே இந்த பக்கம் நம்ம கியோஷி கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் அனிமேஷன் ஷோவில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய திறமை எந்த ஒரு அவதாருக்குமே கிடையாது. பட் இது புதுசாக இருக்குன்னு, புதுசாக இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம கமாண்டர் ஜாவ் அவருடைய ஆர்மியை வச்சு இந்த மொத்த இடத்தையுமே சல்லடை போட்டு எப்படியாவது அவதாரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த தீவை தேடுறதுக்கு ஆர்டர் கொடுக்க, அந்த இடத்துல இருக்க சூக்கோட அம்மா ஆர்டராவது டேஷ் ஆகுதுன்னு சொல்லி இறங்கி சண்டை போடுறாங்க. மொத்த கியோஷி வாரியர்ஸ் இன்க்ளூடிங் நம்ம சாக்கா சூக்கின்னு சொல்லி எல்லாருமே இப்போதைக்கு அந்த ஃபயர் பண்டஸை எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சூக்கோ அவதார் ஸ்ட்ரெயின் நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் சில வித்தைகளை கற்றுக்கிட்டு நம்ம கத்தாரை இறங்கி சண்டைக்கு ரெடியாக நிற்கிறாங்க. பட் அவளுக்கு வித்தைகள் அதிகமாக தெரியாதுல்ல. ஸோ அதனால ஜூக்கோ இந்த பக்கம் நம்ம கட்டாராவை ஈஸியாகவே அடிச்சு நவுத்திடுறாரு. என் குறுக்க எவன் வந்தாலும் குறுக்கெலும்பு உடச்சிருவான்னு சொல்லி நம்ம கட்டாராவை அவர் ஃபைனலாக அந்த நெருப்பு வச்சு அடிக்க வர, நம்ம கியோஷி இந்த தீவு இப்போதைக்கு ஆபத்தில் இருக்கு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், அவதார் ஸ்ட்ரெயினில் இருக்கும்போது தான் நம்ம தெரியும் மற்ற அவதாசாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதை மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லி கியோஷி தன்னுடைய சக்தியை ஆங் மூலியமா இப்போதைக்கு சேனல் பண்ணி ரியல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. ஸ்பிரிட் வேர்ல்ட்லேருந்து ரியல் வேர்ல்டுக்கு அவதார் கியோஷியாவே இறங்கி இந்த பக்கம் நம்ம சூக்காவோ ஒரே அடி கம்ப்ளீட்டாக நாக் அவுட்டு. அந்த பக்கம் கமாண்டர் ஜாவோட ஆர்மி நடுவில் இறங்கி வாட்டர், ஏர், ஃபயர், எர்த்துன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒன்னா பெண்ட் பண்ணி சுற்றி இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸையுமே அடிச்சு நவுத்திடுறாங்க. நம்ம கியோஷியோட பயங்கரமான இந்த அவதாரத்தை பார்த்த உடனே சுற்றி இருக்க வைக்க எல்லாருமே திருச்சு ஓடுகிறா அப்படின்னு சொல்லி கிளம்ப, நம்ம கியோஷி இப்போதைக்கு ஆங்கோட உடம்புலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆங்குமே இப்போதைக்கு மயக்கம் தெளிஞ்சு எழும்புற மாதிரி தெரியுது. இதே மாதிரி தான் அவதார் ரோக்கு ஆங்கோட உடம்புல வந்து சுற்றி இருக்க எல்லா ஃபயர் நேஷன் மெம்பர்ஸுமே அடிச்சு தம்சப் பண்ணி ஆங் அண்ட் கட்டாரை எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது ஃபயர் நேஷனில் நடக்கும். அந்த அவதார் ரோக்கு ஸ்டோரியை அப்படியே கியோஷிக்கு மாற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆங்குக்கு இப்போதைக்கு அவதார் ஸ்டேட்னா என்ன, அதோடைய ஃபுல் பவர் என்னங்கிற விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கேன். அந்த பக்கம் நம்ம சூக்கி நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் இருக்க வரைக்கும் கியோஷி தீவுக்கு ஆபத்து தான், உங்களை தேடி தான் ஃபயர் நேஷன் மெம்பர்ஸ் வர. அந்த சமயத்தில் நீங்கள் கிளம்பினோடனே அவங்க உங்களை தேடி வந்துருவாங்க. பத்திரமா போயிட்டு இந்த உலகத்தை காப்பாத்துக்கன்னு சொல்லி நம்ம ஆங்குக்கு டாடா பை பை சொல்லி இந்த பக்கம் சாக்காவுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து சாக்கா மனசுல காதல் எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. ஸோ 3 பேருமே இப்போதைக்கு ஆப்வியஸா ஆப்பா மேலே ஏறி அங்கிருந்து கிளம்ப, அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜூக்கோமே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. ஆங் இப்போதைக்கு நார்தர்ன் வாட்டர் ட்ரைபுக்கு வாட்டர் பெண்டிங் கத்துக்கலாம் போல இந்த கியோஷி ஆக்சுவலாக ஃபியூச்சரை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த பக்கம் நார்தர்ன் வாட்டர் ட்ரைபுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, அதை தடுக்க போகிறோம், கூடவே சேர்ந்து வாட்டர் பெண்டிங்கும் கற்றுக்கலாம். அதாவது வாட்டர் பெண்டிங் ப்ரையாரிட்டி கிடையாது, அந்த நார்தர்ன் வாட்டர் டெம்பிளை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டிங்கிற மாதிரி அதை மனசில் வச்சு தான் அங்கே கிளம்புறாங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இப்போதைக்கு சாக்கான்னு கட்டாரா ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரியும் நடுவில் நம்ம மோமோ வச்சு சாக்காவுக்கு ஒரு காமெடி பிசியுமே செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ காமெடியெல்லாம் இருக்காது, பட் ஓகே எல்லாருமே சிரிக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் இன்னும் டெவலப் ஆகுது, நீங்கள் எண்ணிக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக நம்ம அவதார் கியோஷியா நேருக்கு நேர் பார்த்த நம்ம கமாண்டர் ஜா அவதார் ரிட்டர்ன் ஆகிட்டான், ஜூக்கோ தான் அவனை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டு கடுதாசி எழுதி அதை நம்ம ஃபயர் லார்ட் ஓசாய்க்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஓசாயுமே படிச்சுட்டு அவதார் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட அதோட இந்த எபிசோட் முடியுது.
டெக்னிக்கலாக சீசன் 1 ஓசாயை காமிச்சிருக்க கூடாது தான். பட் எனிவேஸ் ஓசாயோட ஆக்டர் பர்ஃபெக்டான ஆக்டர். அண்ட் கமாண்டர் ஷா வந்து இதை சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தான் இந்த மாதிரி அவதார கண்டுபிடிச்சங்கிற மாதிரி கூட எழுதியிருக்கலாம். அதேமே ஃபைலட் ஓசாய் நம்பிக்கை தான் செய்வார். ஏன் அப்படி பண்ணாருன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஃபைலட் ஓசாயோட கண்ணும் நம்ம அவதார் மேலே இருக்கேன். அவதார் இதுக்கப்புறம் வித்தைகளை கற்றுப்பாரா இல்லையான்னு சொல்லி பொறுத்து தான் எபிசோடில் பார்ப்போம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க. நிறைய இடத்துல ரைட்டிங் அடி வாங்க தான் செஞ்சது. பட் ஓகே, கியோஷியை காட்டின விதம் செம்ம பயங்கரம் வந்துச்சு. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பட் ஓவராலாக ஒரு டீசென்டான எபிசோட். எத்தனை பேர் செக் பண்ணிங்க? அண்ட் உங்கள் கணக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸி தென்பட்டுச்சுன்னா அந்த மறக்க வைக்கல காம்பனிகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு அது சம்மன விடையில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.